ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரபாகரன். இந்த வீடியோவில் நம்ம கிரிட்லைன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரிட்லைன்ஸ் எப்படி நம்ம வரையறது, அதை எப்படி ஃபோனில் மேக் பண்ணி அண்ட் ஷீட்டில் அப்ளை பண்ணி வரைய போகிறது தான். அது எந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ், போர்ட்ரேட், சீனரி எல்லா வீடியோவும் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரிட் ட்ராயிங் ஆப் தான். இது என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. அதனால் ப்ளே ஸ்டோரில் எப்படி இறக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோரில் போய் கிரிட் ட்ராயிங் போய் போட்டு பாருங்கள். என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிங்க. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே நான் வந்து ராஸ்மிகாவோடைய வீடியோ, அது கிராப் பண்ணது அப்படியே இருக்குது. இப்போ நம்ம எப்படி புதுசாக இந்த ஒரு பிக்சர் எப்படி நம்ம செலக்ட் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்க போகலாம். இந்த லைன், லேபிள் இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். இந்த ஃபைல் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வெர்டிக்கல் A4 கொடுத்தேன். நீங்கள் கேலரி உள்ள போய் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ இது வந்தாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். கிராப் பண்ண சொல்லும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பெருசாகவே தேவை. ஆனால் நான் A4 செலக்ட் பண்ணதுனால ஒரு மேக்ஸிமம் A4 சைஸ் இவ்வளோ தான் வரும். இந்த வெர்டிக்கலில் A4ல் A4, A5, A2 எவ்வளோ இருக்குது. கஸ்டமும் இருக்குது. கஸ்டமில் நீங்கள் விட்த் அண்ட் ஹைட் ரெண்டுமே உங்களுடைய நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெர்டிக்கல் ஹரிசாண்டல் கேட்கும். நான் வெர்டிக்கல் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பிக்சர் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் லைன் கொடுத்துட்டேன். லைன் கொடுத்தா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லேபிள் கொடுத்துட்டேன். ஒரு லேபிள் இருந்தால் இந்த இதை அப்படின்னு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சைஸ் ஒன் செல், ஒரு செல், அதாவது ஒரு பாக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு இந்த சென்டிமீட்டர் அதாவது இதில் இதில் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம சென்டிமீட்டரில் கணக்கு பண்ணிக்கலாம். நான் 20 கொடுத்தா இப்போ பாருங்கள், ஓகே கொடுக்குறேன். கொஞ்சம் ரொம்பவே ஒரு கொலாப்ஸாக இருக்கிற மாதிரி ரொம்ப கிட்ட இருக்குது. அதனால் இது தேவை. 20, 25 கொடுக்கலாம். அது 25, 20 எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் ஒரேடியாக 30 கொடுத்துக்கலான்னு பார்க்குறேன். 30 கொடுத்துட்டா 7 பாக்ஸ் உள்ளே அடங்கிடுது. கீழே அந்த பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் 10 பாக்ஸு. ஸோ இவ்வளோ தான். கிரிட் கலர் இருக்குது. நீங்கள் கிரிட் கலர் எது வேணால் வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எஃபெக்ட்டுங்கிற ஆப்ஷன் போய் நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் அப்புறம் அவுட்லைன் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வேணும்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அவுட்லைன் முதல்ல வரணும்னு நினச்சிங்கன்னா அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது வேணாம், நார்மலே எனக்கு போதும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பேக்கில் போய் நார்மலே கொடுத்துக்கலாம். அடுத்து ஸ்ட்ரோக் வந்து நான் 2.7 கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு ஒரு லிமிட்டாக இருந்தால் போதும், தெரிகிற அளவுக்கு. நீங்கள் 3லேயும் கொடுத்துக்கலாம். 3ல கொடுத்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள், கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணலாம். ஒரு வேளை 8ல் கொடுத்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பண்ணலாம். ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. எனக்கு 2.7 போதுமானது. 2.7 கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட், நீங்கள் பிரைட்னஸ் எவ்வளோ வேணால் ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு பிரைட்னஸ் போதும், அதனால் விட்டுட்டேன். இது வரைக்கும் நான் ஹிஸ்ட்ரியில் இந்த ஆப் யூஸ் பண்ணி என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் பண்ணியிருக்கேன்னு காமிக்கும். நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் ஆப்ஷன் கொடுத்தா நம்ம கேலரியில் போய் சேவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு பாக்ஸும் 30 மில்லிமீட்டர், அதாவது 3 சென்டிமீட்டர்னு பார்த்தோம். இப்போ நம்ம அப் அண்ட் டவுன் 2 சைடுமே மார்க் பண்ணிக்கலாம். வாங்க, முதல்ல ஒரு எட்ஜு கரெக்டாக மார்க் பண்ணுங்க. அடுத்து 3, அடுத்து 6, அடுத்து 9, 12, 15, அப்புறம் 21. சரி, ஓகே முடிஞ்சிச்சு. கரெக்டாக மேல் கணக்கு பண்ணும்போது 7 வரணும். 7 இருக்குது. இப்போ நம்ம டவுனுக்கு போயிடலாம். அதே மாதிரி இப்போ டவுனில் 0, 3, 6, அப்புறம் 9, 12, 15, 18, 21. இப்போ ரைட். இதுலேயும் 0, 3, 6, 9, 12, 15, 18, 21,
24, 27. ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கிட்டத்தட்ட 10 வரணும். இப்போ லெஃப்ட் அதே தான் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் 3 சென்டிமீட்டராக 3 சென்டிமீட்டர் விட்டு விட்டு டாட் பண்ணணும். 10 வரணும். 10 கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணது கரெக்ட். இப்போ ஒரு டாட்டையும் அப்லேருந்து டவுன் அப்புறம் ரைட்லேருந்து லெஃப்ட் எல்லாத்தையும் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ லேபிள் பண்ணிக்கலாம். பாக்ஸ் மட்டும் போட்டால் எதுலேருந்து எதை ஆரம்பிக்கணும்னு தெரியாது. அதனால் 1 2 3 எல்லாத்தையும் லேபிள் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இதேமாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன். இதேமாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன்.